டஃப் கேமிங் ஏசஸோட F16 இன்டெல் ப்ராசஸரோட வரக்கூடியது அந்த லேப்டாப் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பின்னாடி நிறைய விஷயங்கள் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக MS ஆஃபீஸ் இன்க்ளூடட் ஆன் திஸ் பிசி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இருக்கா இல்லையா எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆக்டிவேட் த ஃபோர்ஸ் ஒரு பெரிய வார்னிங் வந்து கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஓப்பன் பண்ணால் மேலேயே லேப்டாப் இருக்குது. ஸோ இதை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். டஃப் கேமிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஒரு யூசர் மேனுவல், அப்புறம் சில பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்ட் பிசி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் மொபைல்லேருந்து எப்படி லேப்டாப்க்கு ஈஸியாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதும் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் சைடில் ஓப்பன் பண்ணால் சார்ஜர் 150 வாட்கான அடாப்டர் இருக்குது, அதுக்கான பவர் கேபிள். ஸோ நார்மல் பின் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலாக டைப் சிலே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு நம்மளும் அதை யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அவ்வளோதான் பாக்ஸ்குள்ளே. இப்போ லேப்டாப்பை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். நம்மக்கிட்ட இருக்கிறது மெக்கா கிரே. ஸோ கலர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பிளெயினான ஒரு கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பொதுவாக லேப்டாப்பில் வந்து நம்ம இப்படி கை வச்சோம் அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே ரொம்பவே கேப்சர் பண்ணோம், அப்புறம் அதை தொடச்சிட்டு இருக்கணும், அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி இல்லை. லைட்டாக ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துட்டாங்க. அது போக இந்த 4 கார்னர்லுமே லைட்டாக ஒரு சின்ன டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்க்க நல்லா தான் இருக்குது. சென்டரில் அவங்களோட டஃப் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணும்போதும் சிங்கிள் ஹேண்டில் நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிட முடியுது. லைட்டாக அந்த லாஸ்ட்டு போகும்போது இங்கே வந்து தூக்குது. ஸோ அதுவுமே இல்லாமல் இருந்திருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் சிங்கிள் ஹேண்ட்லேயே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹிஞ்ச் இதுவுமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இதோட பில் குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது நம்ம யூஸ் பண்ண வரைக்கும். அதுபோக இதுக்கு மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷனும் வாங்கியிருக்காங்க. வைப்ரேஷன், ஹை டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர் இதுக்கான மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷன் இந்த லேப்டாப்க்கு வாங்கியிருக்காங்க. இதோட போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா லெஃப்ட் சைடில் வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கான அடாப்டர் வந்துருச்சு. அது பக்கத்தில் RJ45 ஜாக் இருக்குது, இன்டர்நெட்க்கு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சார்ஜிங்க்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே ஒரு USB போர்ட் வந்துடுது, 3.5mm ஜாக் வந்துடுது. இந்த சைடு ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி இருக்கும்போது கூட இது ஸ்லீப்பில் இருக்கா, ஸ்டாண்ட் பையில் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான ஒரு இண்டிகேட்டர்ஸ், ஒரு 4 LED இருக்கிற அவங்களோட அந்த ஆர்மர் இண்டிகேட்டர்ஸ் அங்கே வந்துடுது. அப்படியே ஓப்பன் பண்ணால் கீபோர்ட் பற்றி இங்கே நிறைய விஷயங்கள் வந்து பேசலாங்க. லாஸ்ட் டைமை விட இங்கே நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அந்த கீபோர்டோட நாய்ஸ். பொதுவாக நீங்கள் டப்புன்னு அடிச்சிங்க அப்படின்னா கீபோர்டில் வந்து அந்த சவுண்ட் வந்து பயங்கரமாக கேட்கும். அது வந்து ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பட் இதில் அந்த நாய்ஸை ரொம்பவே கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப வேகமாக டைப் பண்ணால் கூட ரொம்ப ஒரு மினிமலான நாய்ஸ் தான் கேட்குது. லெஸ் தென் 30 dB அப்படின்னு பிராண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த கீ ஸ்பேசிங் எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. டைப் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. பட் அந்த கீ வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. டெடிகேட்டட் நம்பர் பேடும் கொடுத்துருக்காங்க. அதுபோக மேலே பார்த்தீங்க அப்படின்னா சில டெடிகேட்டட் கீஸும் வந்துடுது. நீங்கள் மியூட் பண்ணுறது, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ அவங்களோட ஆராக்கான டெடிகேட்டட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. கோபைலட்கான டெடிகேட்டட் பட்டனும் வந்துருச்சு. இந்த கீபோர்டில் பொதுவாக நிறைய இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த WASD அது மட்டும் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான டிசைன் இதுலையும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. அதுபோக இந்த பேக்லிட்மே RGB கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு எவ்வளோ பிரைட்னஸ் வேணும், என்ன மாதிரியான ஸ்டைல் வேணும், இதெல்லாமே அவங்களோட ஆரா எஃபெக்ட்ஸில் உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுலேயுமே நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கஸ்டமைசேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வச்சுக்க முடியுது. ட்ராக் பேடுமே இந்த டைம் கொஞ்சம் பெருசாக கொடுத்துட்டாங்க. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்குது. ட்ராக் பேட்லமே இங்க அந்த நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைமோட 20% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக விண்டோஸோட எல்லா ஜெஸ்டர்ஸுமே இது சப்போர்ட் பண்ணுது. இதோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே சூப்பராக தான் இருக்கு. இதை தாண்டி இந்த டைம் இந்த கீபோர்டுக்கு ஃபிளிப் சிப் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இதில் இருக்கக்கூடிய இந்த பேக்லைட் வந்து அதிக பிரைட்டாகவும் இருக்கும், அதே டைம்ல கம்மியான பவர் தான் கன்சியூம் பண்ணும் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. ஸோ கம்மியான பவர் கன்சியூம் பண்றதால இங்க டெம்பரேச்சரும் கம்மியாக தான் இருக்கும். அதனால நம்ம கையில் வச்சு டைப் பண்ணும்போது பெரிய அளவில் அந்த டெம்பரேச்சர் வந்து இங்க ஃபீல் ஆகாது. சோ நாங்க யூஸ் பண்ண போவோம் இங்க பெரிய அளவுல ஹீட் தெரியல, ஈவன் பேக்லிட் ஆன்ல இருந்தா கூட. அப்படியே மேல டிஸ்ப்ளேக்கு போனா இது ஒரு 16 இன்ச் லேப்டாப். 16 இன்ச்ல டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 90% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணிருக்காங்க. அந்த பெசல்ஸ் எல்லாம் ஓரளவு மினிமலா தான் இருக்குது. டிஸ்ப்ளே வந்து இங்க 16:10 aspect ரேஷியோல கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே வந்து IPS பேனல்ல தான் வந்து 300 nits பீக் பிரைட்னஸா கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போதெல்லாம் நல்லா பிரைட்டா தான் இருக்கு. பட் அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல எல்லாம் அந்த அளவுக்கு பார்க்க முடியல. இருந்தாலும்
இருந்தாலும் லேப்டாப் வந்து யாரும் சன்லைட்டில் யூஸ் பண்ண போகிறதில்ல. மற்றபடி டிஸ்பிளேட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன் இதெல்லாமே நல்லா இருக்குது. கலர்ஸ் எல்லாமே நல்லா எடுத்து தருது. ஈவன் நீங்கள் ஒரு 60 டிகிரி வரைக்கும் சைடில் நின்று பார்த்தா கூட அதோட விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டராக தான் இருக்குது. இதோட முக்கியமாக இதோட ரெஸ்பான்ஸ் டைம் ரொம்பவே பெட்டராக இருக்குது. 3 மில்லி செகண்ட் தான் ரெஸ்பான்ஸ் டைம். இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்டுமே 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதனால டிஸ்பிளே வந்து நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. என்னதான் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்தாலுமே மூவிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே முக்கியம். இங்கே சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக டால்பி அட்மாஸ், ஹைரஸ் சப்போர்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் பெரிய அளவில் லவுடாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா லவுட்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப சைலண்டான ஒரு அமைதியான இடத்துல இருந்து கேட்குறீங்க அப்படின்னா அந்த லவுட் வந்து போதுமானதாக இருக்குது. நீங்கள் வீட்டில் ஃபேன்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிற இடங்கள்லாம் உட்காந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதில் என்ன சவுண்டு கேட்குது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கிளியராக கேட்கல, லவுட்னஸ் பத்தலை. அதே மாதிரி சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 to 80% வால்யூமில் கேட்கும்போது தான் அது நல்லா இருக்குது. நீங்கள் 100% ஃபுல் வால்யூமில் வச்சிங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு கிளியரான ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இன்னும் பெட்டரான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மீட்டிங் இதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்காகவே பில்ட்-இன் கேமராவும் வந்துருது. இங்க 720p கேமரா தான் கொடுத்திருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் டீசென்ட்டா இருக்கும். மற்ற இடங்கள்ல எல்லாம் பேருக்கு தான் அந்த கேமரா இருக்குது. இந்த கேமரா யூஸ் பண்ணி நீங்க மீட்டிங் இதெல்லாம் அட்டெண்ட் பண்றீங்க அப்படினாலுமே உங்களுக்கு கிளியரான ஆடியோ கேட்கிறதுக்காக இங்க ஏஐயோட நாய்ஸ் ரிடக்ஷன் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. OS பொறுத்தவரைக்கும் விண்டோஸ் 11 ஹோம் எடிஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா பாக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா MS ஆஃபீஸ் உண்டு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் உள்ள பார்த்தா MS ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஆனா அதோட ட்ரையல் வெர்ஷன் தான் இருக்குது. அதோட ஆக்டிவேஷன் மற்ற விஷயங்கள் எதுவுமே இதுல கொடுக்கல. ஒருவேளை இது ரிவ்யூ யூனிட் அப்படிங்கிறதுனால MS ஆஃபீஸ் ஆக்டிவேஷன் பண்ணாம விட்டுருக்காங்களான்னு தெரியல. நீங்க வாங்கும்போது வருதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா. மற்றபடி வைஃபைல லேட்டஸ்ட் வெர்ஷனான Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏசஸோட F சீரிஸ் லேப்டாப் டப் சீரீஸ்ல வருது அப்படினாலே அது இன்டெல் சிப்செட் தான். அதே இது A சீரிஸ்ல வருது அப்படின்னா அது AMD சிப்செட். சோ இங்க இன்டெலோட Core 5 210H அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இது ஒரு 8 கோர் ப்ராசஸர் 12 த்ரெட்ஸ்ல ரன் ஆகக்கூடியது. ஆனா ஆல்ரெடி இருக்கக்கூடிய i5 12500H கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் கோர் மல்டி கோர் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே பெட்டரா தான் இருக்கு. பட் GPU ஓட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியா தான் இருக்குது. சரி, இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் தான் கம்மியா இருக்கு. டெடிகேட்டடா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா இங்க NVIDIAவோட 3050A அப்படிங்கிற ஒரு கிராபிக்ஸ் கார்டு கொடுத்திருக்காங்க. இது ஒரு 4GB கொடுத்திருக்காங்க. பட் இதோட பெர்ஃபார்மன்ஸுமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு டீசென்ட்டான கிராபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியது தான். ஸோ இந்த பிரைஸுக்கு இவங்க இதோட பெட்டராகவே கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஏன் இதை கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. சரி, இந்த கிராபிக்ஸ் இருக்கிறதுனால நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்க, இல்ல நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்றீங்க, இல்ல மல்டி டாஸ்கிங் பண்றீங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்குது. ஈவன் நாங்க வீடியோ எடிட்டிங் இதெல்லாமே பண்ணி பார்த்தோம். அதோட ரெண்டரிங் டைமே கம்மியாக தான் இருந்தது. ஓரளவு யூசேஜ்க்கு நல்லா தான் இருந்தது. போட்டோஷாப், பிரீமியர் ப்ரோ இதெல்லாமே எடிட் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருந்தது. பட் கேம் பிளே பண்ணும்போது ஸ்டார்டிங்ல கேம் பிளே பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. பட் கண்டினியூஸா ரொம்ப நேரம் பிளே பண்றோம் அப்படின்னா ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடி வாங்க ஆரம்பிச்சிருது. ஸோ கேமிங்க்கு இந்த லேப்டாப் செட் ஆகல. Geekbenchோட ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் கோருக்கு இதுதான் வந்தது, பெட்டரா தான் இருக்கு. மல்டி கோருக்கு இது வந்தது, இதுவுமே பெட்டரா இருக்கு. GPU ஸ்கோர் இதுதான் வந்தது, இதுதான் கம்மியா இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும் இவங்க இன்னும் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காக மட்டும் நீங்க லேப்டாப் சூஸ் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா இது உங்களுக்கு பெட்டர் சாய்ஸா இருக்காது. இதை தவிர்த்து நீங்க நிறைய மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு, நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு, அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இந்த லேப்டாப்ல இன்பில்ட்டா 16GB RAM கொடுத்திருக்காங்க. RAM 2 ஸ்லாட் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படினாலுமே நீங்க 32GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராசஸர் வந்து DDR5 RAM சப்போர்ட் பண்ணும். ஆனா இதுல DDR4 RAM தான் கொடுத்திருக்காங்க. ஏன் 5 கொடுக்கல அப்படின்னா தெரியல. அதே மாதிரி ஸ்டோரேஜ்மே 512GB SSD கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தேவைனா நீங்க அப்கிரேட் பண்ணிக்க முடியும். அப் டு 4TB வரைக்கும் நீங்க அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பெட்டராகவே கொடுத்துருக்காங்க இதில். மற்றபடி நம்ம ஹெவியாக யூஸ் பண்ணும்போது கூட பெருசாக இதில் ஹீட்டிங் இஷ்யூ வரல. அதுலேயுமே முக்கியமாக அந்த ஃபேன் சவுண்ட் அது பெரிய அளவில் நாய்ஸுமே கொடுக்கல. ஸோ இந்த டைம் நிறைய விஷயங்களில் வந்து அந்த நாய்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஃபேன் ரன் ஆகிறது அந்த அளவுக்கு நமக்கு தெரியாத அளவுக்கு தான் அது இருக்குது. ஈவன் இதில் GPUவோட 55°C வரைக்கும் சவுண்ட் இல்லாமல் நம்ம ஸ்மூத்தாக யூஸ் பண்ண முடியுது. அதனால் நீங்கள் லைட் டாஸ்க்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா பெருசாக நாய்ஸ் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும். பர்ஃபார்மன்ஸில் எப்படி மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி பேட்டரியிலுமே இங்க ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பேட்டரி வந்து 56 Wh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி இதுக்கு பத்தவே பத்தாது. சரி,
பேட்டரி எவ்வளோ நேரம் நிற்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ரொம்பவே கம்மி தான். பேட்டரி சார்ஜ் ஆகிறதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. 150 வாட்ஸ் சார்ஜிங் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஈவன் நீங்கள் டைப் சியில் சார்ஜ் பண்ணால் கூட 100 வாட்டில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். 0 to 30 மினிட்ஸில் 50% சார்ஜ் பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் 100% சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா முழுசாக ஒரு 2 மணி நேரம் கூட தாங்க மாட்டேங்குது. நீங்கள் ஹெவியாக கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா பேட்டரி சர்ன்னு இறங்கிடுது. ஸோ பெட்டர் பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்கணும். பேட்டரி ஆப்டிமைசேஷனும் இன்னும் பெட்டராக இருந்திருக்கணும். நீங்கள் ஒரு லைட் யூஸராக இருக்கீங்க, உங்களுக்கு நார்மலான டாஸ்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் போதுமானதாக இருக்கும். பட் நீங்கள் ஹெவியான டாஸ்க் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பத்தாது, சார்ஜரோடையே அலைய வேண்டி இருக்கும். கடைசியாக அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா 81,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. அப்புறம் 76,000 ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க. இப்போ 73,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ ப்ரைஸ் போட்டு நீங்கள் வாங்குறீங்க, இருந்தாலுமே பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் லேக் இருக்குது. பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இது கேமிங் அப்படின்னு நேம்லாம் வருது, ஹெவியாக கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இது செட் ஆகாது. ஒரு நார்மலான யூசர் மல்டி டாஸ்கிங் இதெல்லாம் பண்ணுவீங்க, அதிகமாக ட்ராவல் பண்ணுற இடத்துல ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸோட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெட்டராக இருக்கலாம். ஈவன்மே அந்த பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குறதுனால கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு இதே ப்ராசரில் இதே மாதிரியான ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணுறதை விட V16 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதே ப்ராசர் இதை விட பெட்டர் கிராஃபிக்ஸ், பெட்டர் பேட்டரி பேக்கப் விட கொஞ்சம் ப்ரைஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வரும். அது வந்து 90,000க்கு லான்ச் பண்ணாங்க. சில டைம் ஆஃபரில் 80,000 வரைக்கும் கூட சேல் பண்ணுறாங்க. நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க, ஏசஸ்லேயே இருக்குது. அது டெஃபினட்டாக உங்களுக்கு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இல்லை எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தாராளமாக செக் பண்ணி பாருங்கள்.